ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோடு 18 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக அந்த வீடியோவை பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். நான் அதை பற்றி சொல்ல விரும்பல, வாங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி போன எபிசோடில் அந்த மெஜிஷியன் கிட்ட நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ வந்து பேசும்போது அப்போ தான் அவன் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்கிறான். வில்லன் டீம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு இந்த ஊரில் போர் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக அந்த மெஜிஷியன் கிட்ட அந்த ஸ்ட்ராங்கான மனுஷன் மெயின் வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து சொல்லியிருக்கான் எப்படியாச்சும் அவங்கள போர் தொடுத்து நம்ம சைடு மாற்றணும் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ சயின்ஸோட பவரை காட்டுறதுக்கு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ சொல்ல, இங்கே செக்யூரிட்டிஸ் 2 பேரும் வில்லேஜ்க்கு வெளியே பாதுகாத்துட்ருக்காங்க. அப்போது ஒரு செக்யூரிட்டிக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. உடனே அலர்ட்டாரு, வில்லேஜில் உள்ள எல்லாத்தையும் எச்சரிக்கைப்படுத்தி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது வில்லனோட பெரிய டீம் அங்கே இருக்குது, நீ அந்த சைடு ஓடிப்போ, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யோசிக்காமல் பிரிட்ஜை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லவும் அந்த இன்னொரு செக்யூரிட்டி ஓடுறான். இப்போ அந்த மெயின் வில்லனோட டீம் எல்லாமே அங்கே ஒளிஞ்சிருக்கு, இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோடோட நேமை போடுறாங்க. இப்போ அந்த அவனுங்க எல்லாமே பல்காக கேவலமாக இருக்கானுங்க. இந்த செக்யூரிட்டியை அடிக்க வரவும் அவன் ஒரே அடியில் அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுருதான். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சூப்பரான ஒரு ஆள் இருக்கான். கிட்டத்தட்ட வில்லன்லேயே ஒரு சூப்பர் வில்லன்னு இவனை சொல்லலாம். ஏண்டா நம்ம டீம் மனத்தை எப்படியா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செக்யூரிட்டி முன்னாடி நிற்கிறான். இங்கே அந்த மெஜிஷியன் நம்ம செங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படி அவங்க அட்டாக் பண்ண வர போகிறாங்க. அவன் கூட ஒரு சூப்பரான ஒரு வில்லனும் இருக்கான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறான். ஆக்சுவலி அந்த சூப்பரான வில்லன் தான் இப்போ நம்ம செக்யூரிட்டியை எதிர்த்து நின்றுட்டுருக்கான். அந்த இன்னொரு செக்யூரிட்டி ஓடி வந்து இங்கே விஷயத்த சொல்கிறான். அதுக்குள்ளே அந்த செக்யூரிட்டியும் அந்த சூப்பர் வில்லனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே சண்டை பயங்கரமாக போகுது. இங்கே இவங்க ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சூப்பர் வில்லன் அந்த செக்யூரிட்டியை குத்தி பிரிட்ஜில் இருந்து கீழே தள்ளி விட போகிறான். பிரிட்ஜை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி அந்த இன்னொரு செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறான். ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. உடனே பிரிட்ஜை கட் பண்ணுறா, இங்கே குழந்தை குட்டிலாம் இருக்காங்க, காப்பாற்றணும், யோசிக்காமல் கட் பண்ண அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. அவனுக்கு இந்த கயிறா இருக்கிறதுல விருப்பமே இல்லை. அப்படியே போய் அழுதுகிட்டே கட் பண்ணுறான். அந்த இன்னொரு செக்யூரிட்டி தொங்கிட்டு இருக்கும்போது குட் பை அப்படின்னு சொல்லவும் இவன் அழுதுட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கீழே போட்டுட்டு அழ ஆரம்பிச்சிருந்தான். பிரிட்ஜை கட் பண்ணாமல் அப்படியே இருக்கான். நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறான். தான்கிட்ட இருக்கிற கன் பவுடரை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு கன் மாதிரியே ரெடி பண்ணுறான். நம்ம மெஜிஷியனுக்கு புரியுது, இவன் இப்படி சுட்டான் அப்படின்னா பிரச்சனை வந்துடும், செங்கோ உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ நீ இந்த கல்லை ஏறியன்னா இந்த ஊர்லேயே நீ தான் பலசாலி, அவங்களுக்கும் சந்தேகம் வராது, நீ இவ்வளோ பலமானவன் அவங்க நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் இவன் கல்லை எறியவும் இங்கே நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோவும் சொல்கிறான். எப்பா அவங்கக்கிட்ட ரொம்பலாம் பலம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மெஜிஷியன் அவங்கள குழப்பி விட்டு ஓட வைக்கிறான். அதே நேரத்தில் அந்த சூப்பர் வில்லனும் நம்ம சென்கோ அப்படிங்கிறவனை பார்த்துருதான். ஓஹோ, அப்போ இன்னும் இவன் உயிரோடு தான் இருக்கானா, இவங்ககிட்ட அறிவு சயின்ஸ் எல்லாமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பின்வாங்குறாங்க. இப்போ கடைசியில் ஒரு வழியாக அந்த செக்யூரிட்டியை அவங்க காப்பாற்றிடுறாங்க. நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறான். அந்த இடத்துலையே ஓங்கி டப்புன்னு அடிபட்ட இடத்துலையே அடித்து மறுநாள் காலையில் இவன் குணமான மாதிரி பில்டப் கொடுக்குறான். ஆனால் இன்னும் அவனுக்கு பாருங்கள் ப்ளீடிங் ஆகிட்டு தான் இருக்குது வயிற்றுக்குள்ளேருந்து. மற்ற எல்லாருமே சொல்கிறாங்க வேறு வழி இல்லை, எல்லாருமே போராடுறதுக்கு ரெடியாக தான் செய்யணும். இங்கே அந்த வில்லன் டீம் ரொம்பவே கோவத்தில் இருக்குது, அவனுங்களை நம்மளால் எதிர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இங்கே நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோவும் நம்ம மெஜிஷியன் இருக்கான், ஸோ அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்ரெட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மெஜிஷியன் நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நம்புகிறான். அதேமாதிரி அந்த மெஜிஷியனும் இந்த சூப்பர் வில்லன் கிட்ட இருக்கிற ஆயுதம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்குறான். அதை தொட்ட நீ செத்த அப்படின்னு மெஜிஷியனை சொல்லுவோம். ஐயா நான் சும்மா தொட்டு தான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ மெஜிஷியன் சொல்கிறான், இல்லை நம்ம வின்டர் சீசனில் அட்டாக் பண்ண போகலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் அங்கே நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ இவனுக்கு கண் பார்வை கம்மியாக இருக்கிறதுனால தான் நல்ல சண்டை போட முடியல அப்படின்னு சொல்லி ஸ்பெக்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணுகிட்ட நீயும் ஸ்பெக்ஸ் போட வேண்டியதுன்னு இருக்கு, இல்லை எனக்கு இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா கன்னை வச்சு மட்டுமே இவங்களால் சமாளிக்க முடியாது. ஸோ அந்த கிராஃப்ட்ஸ்மேன் கிட்ட புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ரகசியமாக நம்ம சென்கோ செய்ய சொல்கிறான். அதை இவங்க எல்லாருமே ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் காட்டவே இல்லை. அவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை ரெடி பண்ணுறாங்க. இப்போது காற்று காலம் வருது. காற்று காலத்தில் இவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா கன்னை வச்சு இவங்களால சுட்டாலும் காற்று தசை மாதிரி அது வேறு எங்கேயாச்சும் போயிடும் அப்படின்னு சூப்பர் வில்லன் டீம் முடிவு பண்ணி இப்போ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அவங்களும் நம்ம செங்கோ காலத்தில் இருந்த ஆளுங்க தான், கல்லில் இருந்து ரிலீஸ் ஆனவங்க. நம்ம செங்கோவும் அப்படியே ஃபயர் எடுத்து தான் அட்டாக் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு அவன் பக்கத்தில் வராங்க. பார்த்தா வேறு லெவலில் ஹீரோய்க்கு ஒரு என்ட்ரியை கொடுத்து அவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் கத்தி கிட்டத்தட்ட சூப்பராக வெட்டும், அதை வச்சு அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்டோனேஜ் காலத்து ஆயுதம் அப்படிங்கிறதுனால வில்லன் டீமால் ஜெயிக்க முடியல. நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ சயின்ஸோட பவரான கத்தியை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிடுதான். ஆக்சுவலி இவங்க செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டானாஸ், அதாவது ஜாப்பனீஸ் கட்டானாஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட சூப்பராக வெட்டும். இதுக்கு 10 மட்டும் இதை ஹீட் பண்ணி கோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். 10 மட்டுமா அப்படிங்கவும்
இல்லை நம்ம இதை 10 மட்டும் பண்ண தேவையில்லை, ஒரு 2 மட்டும் பண்ணாலே போதும். ஏன்னா அது ஒரிஜினல் கட்டானாஸ் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு இது போதும், ஏன்னா கம்மியான டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மற்றவங்க யாருக்குமே எதுவும் புரியலை. ஆனாலும் இவன் சொல்கிறத அப்படியே செய்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக இவங்களுக்கு கிடைக்கிது இந்த ஜாப்பனீஸ் கட்டானாஸ். ஸோ இதை வச்சு இவங்க வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த வில்லன் வரான். அவன்கிட்டையும் ஒரு சூப்பரான பேம்பூ ஸ்டிக் ஆயுதம் இருக்குது. அதை வச்சுட்டு அட்டாக் பண்ண போகிறான். அதை அவன் சுற்றிக்கிட்டே இவங்களை அட்டாக் பண்ணவும் அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வில்லன் டீமில் இருக்கிற சூப்பர் வில்லன் கொஞ்சம் விஜய் தெரிஞ்சவன். ஸோ நம்ம ஹீரோ டீம் பின்வாங்குறாங்க. அப்போ மெஜிஷியன் ஏதோ இவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல சமயம் அவங்கள அடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். அட பாவி, எங்களுக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இந்த வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் கேட்காங்க. உடனே நான் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதுக்குள்ளேயே இவங்க பிளான் பண்ணாமல் ஒருத்தன் அடிக்க போயிருந்தான். அவன் அடி வாங்கிட்டு கீழேயும் விழுந்துருதான். இப்போ நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி அடித்து மேலே பறந்துக்கிட்டு போகிறா. அப்பவும் அவன் அந்த இதை சுற்ற ஆரம்பிச்சிருந்தான். ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆயிருந்தா. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஹீரோயினுக்கு குத்த போது அப்போ அது துண்டா உடையுது. எப்படி துண்டா உடைஞ்சிது, இது எதுவும் மேஜிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் பின்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஏண்டா தெரியும்டா உன்னைய பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் வில்லன் சொல்கிறான். ஆக்சுவலி நீ இந்த வில்லேஜ் டீமில் இருக்கிறவங்க சைடு தானே அப்படின்னு சொல்லவும் அப்பாவி மாதிரி பேசிட்டு கடைசியில் உண்மை தெரிஞ்சுட்டா, நானும் இந்த ஹீரோ டீம் சைடு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அந்த கட்டானாஸ் கத்தியெல்லாம் செய்யும் போதே மெஜிஷியன் கிட்ட இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு ஸ்வீக்கா கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். மெஜிஷியனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கான். ஸோ அதை ஃபாலோ பண்ணியே இந்த சின்ன பொண்ணு ஸ்வீக்கா அவன்கிட்ட போயிட்டு மெஜிஷியன் எல்லாத்துமே இந்த கத்தி வச்சுருப்பாங்க. சின்னதாக கைக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு கத்தி, செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த காடை வச்சுலாம் வெட்டுவாங்கள்ல சுற்றி விட்டு, அதேமாதிரி ஒரு கத்தியை ரெடி பண்ணி கொடுக்குறான். அதை வச்சு தான் இப்போ இவங்க வெட்டியிருக்காங்க. இப்போ அப்படியே மெஜிஷியன் மேஜிக் பண்ணி கண்ணு நாங்கள்லாம் ஒரே டீமு, உன்னால் எங்களை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதுதான்டா சயின்ஸோட பவரு அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் ஹீரோ மாசாக ஒரு என்ட்ரியை கொடுக்குறான். இவங்க எல்லாருமே அவெஞ்சர்ஸ் போஸை கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் ஒரு சூப்பராக ஒரு போஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரு போஸை காட்டி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நெக்ஸ்ட் எபிசோடை பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவலில் சூப்பரான விஷயங்கள்லாம் ஃபன்னும் என்டர்டெயின்மெண்ட்டும் ப்ளஸ் த்ரில்லிங்கும் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.